Praise the Lord. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நாம் சபையாக ஆன்லைன் மூலியமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவனுடைய நாளிலே நமக்கு கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே ஆண்டுடைய ஆராதனை மூலியமானது ஆன்லைன் மூலியமாய் அனைவரும் நீங்கள் கர்த்தரை சமூகத்திலே வீட்டிலே இருந்து ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படி அன்பாய் கொள்கிறோம். பாடுகிற பாடல் புத்தகத்தை திறந்து பாடுங்கள். செய்தி கொடுக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கடமையை கேளுங்கள். பந்தி வேலையிலே ஆராதனை வேலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்கப்படுகிற நேரத்திலே நீங்கள் ஆராதியுங்கள். பந்தி வேலையிலே உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பந்தியை கர்த்தருடைய சமூகத்தை அனுசரிக்கும்படி அன்பாய் கொள்கிறோம். அடுத்ததாக பிரதான செய்தி கடைசியாக நீங்கள் கேட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் தொடர்ந்து இந்த வானிலை மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு பக்தியில் முக்கியமாய் நீங்கள் தேவனை அனுசரிக்கும்படி அன்பாய் கொள்கிறோம். ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நித்திய பிதாவே, சபையாகிய சரீரத்துக்கு தலையாக இருக்கிற வீட்டிலிருந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பாதம் என்று ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த லாக்டவுன் சிஸ்டத்தினாலே சபையாகிய நாங்கள் உண்மை ஆன்லைன் மூலியமாய் சபையை ஐக்கியமான ஒன்று கூடி உண்மை ஆராதிக்க துதிக்க பொறுத்து கொள்ள இந்த நாளிலே திருமை பாராட்டும் பாடுகிற பாடல்களை ஆசிரியத்து தாரும். ஆண்டவரே, பக்தி விருத்திக்கு ஏதுவாய் உண்மை நாங்கள் துதித்து கனப்படுத்த உதவி செய்தோம். ஆண்டவரே, ஆராதனை செய்து கொடுக்கிற உடைய பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே பரத்திலிருந்து வார்த்தையை தந்து ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் ஆவியோடு உண்மையோடு புரிந்து கொள்ள எங்கள் திருமை பாராட்டும். எங்கள் ரட்சிப்பின் தேவனாகி கர்த்தாவே உடைய புகழ்ந்து உண்மை நடப்படுத்த எங்கள் திருமை பாராட்டும். ஆண்டவரே கர்த்தாவே அப்படியாவே ஆராதனை வேலை உடைய நாமம் மையப்படுவதாக. பசுத்தவான்கள் ஆங்காங்கே அவனுடைய வீடுகளிலே உடைய ஆராதனையில் புரிந்து கொள்ள எங்கள் திருமை பாராட்டும். உடைய சமூகத்தை உணர்ந்து உடைய சோதனைகளை திரும்ப செய்யும். ஆண்டவரே, பந்தி செய்திக்காக பந்தி வேலைக்காக இதாமே உடைய திருமையை தந்து ஆண்டவரே பயபக்தியோடு உடைய நாமத்தை நினைவு கூட நினைவுக்காகப்பட்ட பாடல்களையும் அவர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க உங்களோடு ஐக்கியப்பட எங்களுக்கு உதவி செய்தோம். கர்த்தாவே, பிரதான செய்திகளிலே உடைய கிருபையை தந்து உடைய வார்த்தை மூலியமாய் உடைய சபையிலே உங்கள் நாமம் மகிமைப்பட அந்த பசுத்தோடைய குடும்பங்களிலே உங்கள் நாமம் மகிமைப்பட நீ கிருபை பாராட்டும். உண்மை அறிகிற அறிக்கையை நாங்கள் வளர்ந்து உமக்கு கனி கொடுக்க நீ கிருபை செய்ய மாட்டேன். இதை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளைக்கு வரையிலும் கிருபை இருப்பதாக. இப்படி ஆறு முதல் உரை மட்டுமாய் இந்த ஆராதனை முறைக்கு நீ குறிப்பிட்டு ஆசிரியத்து வழிபடுத்திருப்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி நாமமாக மகிமைப்பட உதவி செய்யும் கர்த்தாவே. இதற்காக பிரயாசப்பட்டு வருகிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்தரும். கர்த்தாவே, தொடர்ந்து உடைய ஊழியத்திலே உடைய மகிமைக்கென்று உடைய பிள்ளைகளை வழிபடுத்திருப்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சென்னை ஜோஷ்மாவை நினைவு கூறுகிறோம். அன்றைய ஹைதராபாத் எங்களும் சபையை நினைவு கூறுகிறோம். உலகமெல்லாம் இருக்கிற பரிசுத்தவான்கள் சபை கூடுதலை நினைவு கூறுகிறோம். சபை மூலியமா ஆன்லைன் மூலியமா அந்த குடும்பங்களையும் அவர்கள் தங்கியிருக்கிற வேலை ஸ்தலங்களையும் நாமத்தை பிரிக்கப்படும் போது அதுவே அறிவிலே வளர்ந்து கனி கொடுத்து ஒரு பிரியமாய் அவர்கள் காணப்பட்ட நீ ஆசீர்வதியும். கூறுகிறோமானது தொடர்ந்து இந்த லாபமுடைய பல சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவித்து நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை செய்தருமாறு உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆரம்பிக்கிறோம். நீரே எங்களுக்கு உடைய கிருபையினாலும் நீரே எங்களுக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமாக எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆராதனைக்கு ஆக நாம் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வாரங்களை பாடுவோம்.
129வது பாடல். 129வது பாடல். ஆராதிப்போம் வாரும் கர்த்தரே இயேசுவை. 129வது பாடல். ஆராதிப்போம் வாரும் கர்த்தரே இயேசுவை, ஆவி உண்மையோடும் ஆண்டவரே, அன்பின் பிதாவே. ஆராதிப்போம் வாரும் பாவ மன்னிப்பளித்தார் அவர் நமக்கு, விடுவித்தார் இரத்தத்தால் சாபத்தீர்ந்து. பாவ மன்னிப்பளித்தார் அவர் நமக்கு, விடுவித்தார்
37வது பாடலை பாடலாம். 137 பாடலை பாடுவதற்கு தயவுள்ள ஒரு துணையை நடுவதற்கு 137வது பாடல். ஓ ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் தேவா. ஓ ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் தேவா. Give
புளிதமாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கூடுதலாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1வது வேத வசனத்திலிருந்து 8வது வேத வசனம் மட்டுமாக நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பெருளாயிராமல் போனால் அவனும் அவன் சமூகத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்மாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவன். அந்த ஆட்டுக்குட்டி பொழுதற்றதும் ஆணும் 1 வயதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கு வீட்டு வாசல் நிலைக்கால் 2லும் நிலையின் மேற்சத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். நாம் வாசித்த வேத வசனங்களை அன்று தன்னை ஆசிர்வதித்து நம்மோட கூட பேசத்தக்கதாக கர்த்தருடைய ஒத்தாசைக்காக நம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்புள்ள கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரப்பட்ட எங்கள் தேவனாய் கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கர்த்தருடைய நாளில் மனமகிழ்ச்சி நாளில் தேவனை நாங்கள் ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வாசித்திருக்கிற 1 Corinthians 5ஆம் அதிகாரம் 7வது வேத வசனத்துக்காகவும் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வேத வசனத்துக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவாகிய பஸ்கா எங்களுக்காக பலியிடப்பட்டு அந்த பலியிடப்பட்டதை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கும்போது தேவனே உங்களுடைய வார்த்தையை குறித்து எங்களுக்கு தாரும். பரத்தலும் உங்களுடைய வார்த்தை என்று வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடு உங்களோடும் ஆராதிக்கத்தக்கதாக பேசுகிறாங்க. தேவனே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மயப்படுத்த பேசுகிறோம். எங்களுடைய வார்த்தைகள் உள்ளத்தின் ஆழ்ந்து வரத்தக்கதாக ஆண்டவரே எங்களோடு கூட பேசியுள்ளோம். உங்களுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கூட உங்களுடைய வார்த்தையின் கருத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக பேசுகிறாங்க. உங்களுடைய உதவி நாடி எங்கள் ஆண்டவரும் அது ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதனாலே நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்னதாக நாம் வாசித்திருக்கிற வேத பகுதி எதை குறித்து நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பஸ்கா பண்டிகை வேதத்தில் எங்கு ஆரம்பமானது என்று சொல்லப்படும் போது நாம் வாசித்த யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சில தகவல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரிக்க வேண்டிய 7 விதமான பண்டிகைகளை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது பண்டிகை தான் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர் என்று சொல்வார்கள், பஸ்காவின் பண்டிகை. 7 பண்டிகையில் இது முதலாவது பண்டிகை. 2வது பண்டிகையை குறித்து வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட், புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 3வது பண்டிகை முதற் பலனின் பண்டிகை. 4வது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. 6வது பண்டிகை பாவ நிவர்த்தியின் பண்டிகை. 7வது பண்டிகை கூடார பண்டிகை. இந்த 7 விதமான பண்டிகைகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரிக்க வேண்டிய முக்கியமான பண்டிகை என்னவென்று பார்க்கும்போது அது பஸ்கா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் குடியிருக்கும் போது தேவனாய் கர்த்தர் மோசேயை கொண்டும் ஆரோனை கொண்டும் 10 விதமான வாதைகளை அனுமதித்தார். அது நமக்கு நன்றாக தெரியும். எகிப்து தேசத்திலே வந்த 10 வாதைகள் என்னென்னு பார்க்கும்போது,
ரத்தம், தவளை, பேன், வண்டு, மகா கொடிதான கொலை நோய், எரிபதமான கொப்பளங்கள், கல்மழை, வெட்டுக்கிளி, காரிருள், கடைசியாக மற்றும் 10வது வாதை தான் தலைச்சன் பிள்ளை வாதம். இந்த தலைச்சன் பிள்ளை வாதம் நடைபெறுவதற்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன சொல்லி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட பஸ்காவின் ஆட்டுக்குட்டி சிறந்தது என்று நாம் பார்க்க போகிறோம், அல்லது புதிய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின கிறிஸ்துவாகிய பஸ்கா சிறந்தவரா? பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற பஸ்காவிற்கும் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற பஸ்காவிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற பஸ்காவின் ஆட்டுக்குட்டிக்கும் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற பஸ்காவின் ஆட்டுக்குட்டிக்கும் சில ஒற்றுமைகள், சில வித்தியாசங்கள் காணப்படுகிறது. பொதுவாக இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதவசனம் சொல்கிறது, இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாகப்பட்டது பழைய ஏற்பாட்டில் வருஷத்துடைய 1வது மாதம் 10ஆம் தேதியிலே தேர்வு செய்யப்பட்டு 14ஆம் தேதியிலே அது கொல்லப்பட வேண்டும். ஆனால் உனக்காக எனக்காக பலியிடப்பட்ட கிறிஸ்துவாகிய பஸ்கா அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேர்வு செய்யப்பட்டார். இந்த ஆட்டுக்குட்டி தேர்வு செய்யப்பட்ட 4 நாட்களில் அது கொல்லப்பட வேண்டும். ஆனால் கிறிஸ்துவாகிய பஸ்கா, எனவே அவர் பிதாவிடத்தில் காணப்படும் போது உலகத்திலே ஒவ்வொரு மிருகங்களும் பறவைகளும் பலியிடப்படும் போது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கிறிஸ்துவை பார்த்த விதமாக சொன்னாராம், ஒரு நாளிலே சர்வ உலகத்தின் பாவத்திற்காக நீ இப்படி விதமாகத்தான் பலியிடப்பட போகிறாய் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது விதமாக இயேசு அந்த உலகத்தில் ஏறக்குறைய 33 ஆண்டுகள் வாழ்ந்து பிறகுதான் அவர் உனக்காக எனக்காக பலியிடப்பட்டார். இந்த பஸ்காவை குறித்து பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இது ஒரு ஆட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இயேசுவானவர் தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவானவர் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்டதும் ஆட்டுக்குட்டி தான், புதிய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்டதும் ஆட்டுக்குட்டி தான். பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட பஸ்காவின் ஆட்டுக்குட்டி குறித்து வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வேதவசனம் சொல்கிறது, அது பழுதற்று தான் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இயேசுவானவர் பாவம் இல்லாதவர், இயேசுவானவர் பாவம் செய்யாதவர், இயேசுவானவர் பாவம் அறியாதவர். இயேசுவானத்தில் ஒரு பாவத்தின் மூலாக பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட பஸ்காவின் ஆட்டுக்குட்டி எவ்விதமாக பழுதற்றதோ, புதிய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட பஸ்காவின் ஆட்டுக்குட்டியா இயேசுவானவர் கூட மாசு இல்லாதவர், பாவம் இல்லாதவர். இப்படி அநேக ஒற்றுமைகள் இருந்தாலுமே கூட 3 விதமான வேற்றுமைகள் காணப்படுகிறது. அந்த வார்த்தைகளை சொல்லிதான் இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை பார்க்கலாம், என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டின் பஸ்காவாக சிறந்த காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை 3 காரியங்களை சொல்லி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முதலாவது காரியம், இந்த பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற பஸ்காவை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் கோசேன் என்ற ஒரு பகுதியில் அவர் கூடியிருந்தார்கள். இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தமானது அவருடைய வீட்டு நிலைக்காலின் மீது பூசப்பட்டது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எந்தெந்த வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டிலே மரணம் இல்லை, அந்த வீட்டில் யாரும் மறிக்கவில்லை. மற்ற வீடுகள் எல்லா வீடுகளிலும் அடிமை முதல் அரசன் மட்டுமாக எல்லா வீட்டுடைய தலைச்சின் பிள்ளைகளும் மறித்து போனது. ஆக பழைய ஏற்பாட்டின் பஸ்காவின் ஆட்டுக்குட்டினாலே என்ன பிரயோஜனம்? The people of Israel escaped from the death. இஸ்ரவேல் ஜனங்கள் மரணத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டார்கள், அவருடைய வீட்டிலே மரணம் வரவில்லை. இது பழைய ஏற்பாட்டிலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். நாமும் கூட எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 11, 12, 13 அடிப்படையில் இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறமாக இருந்த நம்மை கிறிஸ்துவின் மூலமாக சமீபமாக மாற்றப்படுகிறோம். ஆக நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலராக காணப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மரணத்திலிருந்து பிசிக்கல் டெத்து, சரீரீதியான மரணத்தில் தப்பு வைக்கப்பட்டார்கள். நாம் எதிலிருந்து தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, ரோமர் 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வேதவசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம்
மரணம். தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கூடுதலாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வேதவசனத்துடைய கடைசி பாகம். இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், பொய்யர், இவர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சரீரீதியான அந்த மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டது போல ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நாம் எதிரெல்லாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கும்போது, முதலாவதாக சரீரீதியான மரணத்திலிருந்து இன்றைக்கு நாமும் கூட தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். இது உண்மைதானா? இது உண்மைதான் என்பதற்கான ஆதாரம் இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நானும் கூட உயிரோடு கூட காணப்படுகிறேன். கிறிஸ்து ஒருவேளை நம்மோடு கூட இல்லாதுவிட்டால் நாமும் கூட சரீரீதியான மரணத்தை என்றைக்கோ சந்தித்திருப்போம். எனவே கிறிஸ்துவானவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். எனவே நாம் புசித்த அப்பமும் ரசமும் நமக்குள்ளாக நித்திய ஜீவனாக காணப்படுகிறபடினாலே இன்றைக்கு எத்தனை பேர் மரித்து போனார்கள். ஆனாலும் இன்றைக்கு அவனுடைய சுத்த கிருபினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு கூட காணப்படுகிறோம். எனவே நாமும் கூட be escaped from the physical death, சரீரீதியான மரணத்தில் நாமும் கூட கிறிஸ்துவாகிய பஸ்க்கு அடிக்கப்பட்ட விதமாக தப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது காரியம். ரெண்டாவது, ரோமர் 6:23 வாசித்தவனமாக பாவத்தின் சம்பளம் மரணம். எனவே அது ஆவிக்குரிய ஒரு மரணமாக காணப்படுகிறது. தேவனாய கர்த்தர் ஆதாமை பார்த்து சொன்னார், நீ அந்த கனியை புசிக்க நாளில் சாகவே சாவாய். ஆனால் ஆதாம் மரித்தார் போல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தெரியவில்லை. அர்த்தம் என்ன? ஆதாம் ஆவிக்குரிய அந்த மரணத்தை அவன் அடைந்தான். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் வெளியே துரத்தப்பட்டான். எப்போது ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. எனவே ஆதாம் ஆவிக்குரிய அந்த மரணத்தை அவன் அடைந்தான். எனவே இன்றைக்கு ஒரு காலத்தில் நாம் கூட என்னை பாவத்தில் காணப்பட்டோம். அந்த பாவத்தின் சம்பளமாக மரணத்திலிருந்து இயேசுவானவர் உன்னையை கூட விடுவித்திருக்கிறார். மூன்றாவதாக இரண்டாம் மரணம், அது அக்கினி கந்தம் எரிகிற ஒரு மரணமாக காணப்படுகிறது. இயேசுவானுடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினால, கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டபடினால, எனவே நாமும் கூட நரகத்துக்கு போவது கிடையாது. இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தம் எரிகிற அந்த கடலில் இருந்து நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். 3 விதமான மரணங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒன்று சரீரீதியான மரணம், இரண்டாவது ஆவிக்குரீதியான மரணம், மூன்றாவது இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தம் இருக்கிற நரகம். நீங்கள் சொல்லுங்கள், பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மரணத்திலிருந்து மாத்திரமே தப்புவிக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பலியிடப்பட்ட பஸ்காவாகிய கிறிஸ்துவின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட காணப்படுகிறோம். சரீர மரணம், ஆவிக்குரியதான மரணம், இரண்டாம் மரணத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது காரியம். இரண்டாவதாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் பழைய ஏற்பாட்டுடைய பஸ்காவுக்கும் புதிய ஏற்பாட்டுடைய பஸ்காவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்று பார்க்கும்போது, யாத்ராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், யாத்ராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வேதவசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அழிக்கப்பட்ட பிறகு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டார்கள். 400 ஆண்டு காலம் அவர்கள் அடிமைத்தனத்தில் காணப்பட்டார்கள். பிறகு எப்போது பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ, எப்போது ரத்தம் சிந்தப்பட்டதோ, அப்போது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். யோசித்து பாருங்கள், தண்ணீர் ரத்தமாக மாறினது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. அந்த தேசத்தில் கல்மழை, வெட்டுக்கிளி வந்தது, காடுகள் வந்தது, எனவே கொடிதான கொப்பளங்கள் வந்தது, கொடிதான கொள்ளை நோய் வந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் விடுதலை பெறவில்லை. எப்போது அவர்கள் விடுதலை பெற்றார்கள்? எப்போது பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ அப்போதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வந்தது. எனவே நம்மை குறித்து என்ன? ஆவிக்குரிய இஸ்ரவேலாக மாற்றப்பட்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக இயேசுவானவர் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ஏறப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வேதவசனத்தில் இதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரியத்திற்காக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நாம் மற்ற நபர்களுக்கோ
மற்ற நாடுகளில் அடிமை இல்லாத போதிலும் கூட நாம் பாவம் செய்த நிமித்தமாக ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். பாவத்தின் அடிமைதத்துடன் நுகதடி முடித்தவர் பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவானவர். நாமும் கூட ஒரு காலத்திலே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். பாவம் என்ன சொன்னதோ அதை தான் நாம் செய்து கொண்டிருந்தோம். எனவே நாமும் கூட அடிமைகள். பிறகு எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 14-15 எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வேத வசனம் 15வது வேத வசனம். அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானே தமது மரணத்தினாலே அடிக்கும் பிடிக்கும். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரும் விடுதலை பண்ண பிடிக்கும். அப்படியானார் மனித குலம் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளாக காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் விதமாக 400 ஆண்டுகள் உபத்திரப்பட்டார்களோ அடிமைத்தனத்தில் காணப்பட்டார்களோ, எப்போது பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டதோ அப்போதுதான் அவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. எப்போது நம்முடைய கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியிடப்பட்டாரோ அப்போது நாமும் கூட பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டோம். மரண பயமாகிய அந்த அடிமைத்தனத்தில் கூட ஆண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுவித்திருக்கிறார். எனவே அடிமைத்தனத்தில் காணப்பட்ட நம்மை விடுவிக்கத்தக்கதாக இந்த இயேசுவானவர் செய்த மிகப்பெரிய ஒரு தியாகம் என்ன என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வேத வசனம் சொல்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வேத வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாவம் செய்தவர்கள் பாவத்துக்கு அடிமை, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமையை காணப்பட்ட நம்மை மீட்கத்தக்கதாக தேவாதி தேவனாய் கர்த்தர் இயேசு நாமத்தினால் இந்த உலகத்தில் அவதரித்து அவர் என்னவோ மாறினார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். இயேசுவானவர் ஏன் அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டும்? நீ நான் ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். எனவே அந்த கிறிஸ்துவாகிய பஸ்கா அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அவர் ஒரு அடிமையின் கோலமாக திகழ்ந்தார். அவருடைய தலையில முக்கியிடம் சூட்டினார்கள். அவருடைய 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் முழுவதுமாக விடப்பட்டது. இயேசுவானவர் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக சுமார் 6 மணி நேரம் தூங்கினார். காரணம், கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியிடப்பட்ட நிமித்தமாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்மையும் கூட அவர் விடுவித்தார். 3வது மட்டும் கடைசியாக யாத்திராமம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் கானானை நோக்கி சென்றார்கள். காரணம், பஸ்காவின் ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டது. அவர்களுக்கு கிடைத்த 3வது நன்மை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எனவே கானான் என்று சொல்லப்படும் போது அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். எவ்விதமாக அவர்கள் பிரவேசிக்க முடிந்தது? எப்போது பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ, எப்போது ரத்தம் சிந்தப்பட்டதோ அப்போது கிடைத்ததான அவர்களுக்கு கானான். இயேசுவானவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம் என்ன? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஏன்னா நாம் இப்போது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே மரணமானவர்கள் நம்மை சந்தித்தாலுமே கூட பரம காரணனாகிய பரலோராயத்துக்கு நாம் போகிற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. இயேசுவான் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு நாள் அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியான இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். வந்து அவரோடு கூட நம்மையும் கூட அந்த பரமதேசத்துக்கு பரம கானானுக்கு கொண்டு செல்ல போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு சென்றாலுமே கூட அவர்கள் அந்த இடத்தில் நிரந்தரமாக குடியிருக்க முடியவில்லை. மீண்டுமாக பாபிலோன் தேசத்துக்கு அடிமைப்பட்டு போனார்கள். ஆனால் ஒரு முறை நாம் இங்கிருந்து மறித்து பரம காரணாக பரலோகத்துக்கு செல்வோம் என்றால் மீண்டுமாக நாம் திரும்பி போவது கிடையாது. அங்கிருந்து நாம் எந்த தேசத்துக்கு அடிமையாக போக போவது கிடையாது. அங்கே நம்ம யாரும் அடிமை கொள்ள போக போவது கிடையாது. சதா காலையிலும் நம்ம உண்டாக்கின கத்தரை நாம் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதிக்க போகிறோம். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட பஸ்காவின் ஆட்டுக்குட்டிக்கும் புதிய ஏற்பாட்டில் காணப்பட்ட பஸ்காவின் ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசங்கள் என்ன? பஸ்காவின் ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட நிமித்தமாக they escaped from the death, மரணத்திலிருந்து அவர்கள் தப்பி வைக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் பஸ்காவின் கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட நிமித்தமாக சரீர ரீதியான மரணம், ஆத்ம ரீதியான மரணம், 2ஆம் மரணத்தில் ஆண்டவர் நம்மையும் கூட என்னை தப்பி வைத்திருக்கிறார்.
பழைய ஏற்பாட்டுடைய பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நிமித்தமாக அடிமைதனத்தில் ஒரு விடுதலையாக்கப்பட்டார்கள். பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமை. புதிய ஏற்பாட்டின் பஸ்காவை கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட நிமித்தமாக, எனவே பாவத்தின் அடிமைதனத்திலிருந்தும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் காணப்பட்ட நம்மையும் கூட இயேசுவானவர் விடுவித்திருக்கிறார். மூன்றாவது மட்டும் கடைசியாக பழைய ஏற்பாட்டின் பஸ்கா அடிக்கப்பட்ட நிமித்தமாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு சென்றார்கள். கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியிட்ட நிமித்தமாக இந்த உலகத்துக்கு ஒரு நாள் நாம் பரமக்காரனை நோக்கி செல்ல போகிறோம். இன்றைக்கு எதிர்மாக நீ கர்த்தரை ஆராதிக்க போகிறார். ஆண்டவரே, கிறிஸ்துவாகிய பஸ்கா நீர் எனக்காக பலியிடப்பட்ட நிமித்தமாக என் வாழ்க்கையில் இவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறேன். கிறிஸ்துவாகிய பஸ்காவாகிய உண்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க ஆனந்த நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை டைமில் இப்பொழுது சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆன்லைன் மூலியமாய் ஆராதிக்கிற அதே நேரத்திலே உங்கள் வீட்டிலே நீங்களும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆராதிக்கலாம். இப்பொழுது சகோதரர் யோபு அவர்கள் ஆராதிப்பார். அதுக்கடுத்ததாக சகோதரர் சைமன், சகோதரர் கொர்நேலியு ஆராதித்த பிறகு கடைசியாக நான் ஆராதிப்பேன். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் ஆராதிக்கும்படி அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆராதிக்கலாம். எங்கள் அன்புள்ள திருமண வானத்திலும் பூமியிலும் சகலதிகாரங்களுடைய கர்த்தாவே, ஆண்டவரும் அவர் லட்சியம் வீட்டுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்லி விசுவாசித்தும் ஆராதிக்கிறேன். இந்த கர்த்தருடைய நாளில் போசனை சொல்றது போல கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொன்னது போல கிறிஸ்துவாகிய தாமே எனக்காக பலியிடப்பட்டு எனக்காக அந்த கல்வாரியிலே உண்மைதாமே நிமித்தமாக ஒப்புவிட்டு கிறிஸ்துவாகிய பஸ்கா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தது மாத்திரமல்ல, 7 பாவத்தையும் கூட சுமந்து தீர்த்து அது நிமித்தமாக சரீர ரீதியான ஆத்ம ரீதியான இரண்டாம் காரணமாக அக்கினியில் நடந்த 3 விதமான மரணத்திலிருந்து என்னுடைய ஆத்மாவை கூட தப்பித்து இம்மட்டமாக நான் ஜீவனோடு கூட தாண்ட முடியாத ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கிறேன். ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை கூட கிறிஸ்துவாகி அடிமைத்துவம் எடுத்துவினால நானும் கூட அடிமைதனத்தில் உறுதியாக்கி இன்றைக்கு மெய்யான தெய்வத்தை ஆராதிக்க நன்றி சொல்லி யோசிக்காது. ஒரு நாளை நீ வரப்போகிறேன் அல்லது நான் ஒரு நாளை மறித்தாலும் கூட உன்னோடு கூட பரமக்காரனாகிய பகுதாயத்தில் சதா காலங்களிலும் யுகாயுகமாக உணவு கொடுக்கிறேன் சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவாக பஸ்கா ஒரே வாழ்வு வாரத்தை சொல்லி நான் ஆராய்ந்து என் புதிய கடமைகளை ஆரம்பி என் ரட்சித்தாளராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன். பகவத்கீதாவே ஆமென். சைமன் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரமானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவா, இந்த நாளுக்காக சோதரிக்கிறேன், ஆதாரத்திலே தொழுது கொள்கிறேன். ஒரு நாள் பாதுகாப்பு நன்மை திரும்பியா இருந்தே என்னை தெரிந்து கொண்டே என பெயர் சொல்லி அழைத்தி அந்த நாளுக்காக முதல் அவங்களை சோதரிக்கிறேன், ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன். அவர்கள் சொல்வது ஜீவனுள்ள வாக்கு பிரகாரம் நாங்கள் கூட சரீர மரணமும் ஆவிக்குரிய மரணமும் 2ஆம் மரணமாக கற்றுக் கொள்ளும்படியாக இப்பொழுது ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக சோதரிக்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்திற்காக அப்போ ஆட்டுக்குட்டியை பலித்ததற்காக பார்க்கலும் திருவாதிர பலியாக நிர்ணயிக்கப்பா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்து உலகத்திலே எங்களுக்காக பலியிட்டதே அம்மா பஸ்காவாய கிறிஸ்தாகி எங்களுக்கு பலியிட்டு எங்களுக்காக ரத்தத்தின் மூலமாக கொடுத்த ரட்சத்துக்காக சோதரிக்கிறேன், ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன். அப்பா 2ஆம் மரணம் கற்றுக் கொள்ளும்படியாக 2ஆம் மரணத்திலிருந்து அக்னிசுமலிருந்து என் அடியை கற்றுக் கொள்ளும்படியாக இல்லாமே 2ஆம் மரணத்தில் விடுதலை கொடுக்கும்படியாக கிருமிகளுக்காக சோதரிக்கிறேன். நீ எனக்காகப்பட்ட பாடுகளுக்காக நான் செல்கிறேன். இஸ்ரவேல் ரத்தத்தின் மூலமாக என்னுடைய அன்பை எனக்கு நிதானம் வெளிப்படுத்தி என் அன்பினாலே நேசித்து என்னை அரவணைத்து என் பாவங்களை மன்னித்து மதத்தினாலே என் பாவங்களை கழுவினே. அதுக்காக போற்றுகிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன். அப்பா மூலமாக என் வாழ்நாள் சில மகா கிருமிகளுக்காக எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக என் ஆவியை ஆத்மா சரித்து அர்ப்பணித்தமாக மட்டுமில்லாமல் எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறேன். அதுக்காக சூத்திரித்து ஆராய்ச்சி தொழுது கொண்டு என்னிடம் ஆசைப்பட்டு இறக்கமாக நீர் மட்டுமே வாழ்க வாழ்க என வாழ்த்தி துதிக்கான மகிமை வாங்க
செலுத்தி என் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் ஆராதனை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அடுத்ததாக உடனே ஆராதனை கேட்கிறோம். அன்புள்ள நாளாண்டவரே, அல்பமாக ஆகினவரே, அருமற்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து நான் ஆராதிக்கிறேன். உலகத்தோடு முன்பாக என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்னை தாய் தேவை முன்குறித்து இம்மட்டுமாக தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த வழிநடத்துவதை எல்லாருமான தயக்கால் நன்றி செலுத்திக்கிறேன். வாழ்த்துகிறேன். ஒரு காலத்திலே விக்கிரகங்கள் தன் சொந்தக்கான வார்த்தைக்கு அது வணையை கொண்டது. அநேகர் விக்கிரக ஆரம்பிக்கலாக வழிநடத்தி கொண்டு என்னை கொண்டு மிக்கத்தக்கதாக வானமிட்டு இறைவன் எனக்காக பாறை சேவை சுமந்து சிந்தி என்னை மீட்டுக் கொண்டு உங்கள் அன்புக்காக தயவுக்காக கொடுத்த ரட்சிக்காக பாவனுக்காக சந்தோஷ சமாதானத்துக்காக பரம தரிசனப்பட்ட விதமான சபை கொடுத்ததுக்காக எனக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற பரவராஜத்தின் இதுக்காக நினைச்சு முடிக்கிறேன். வார்த்தை அநேகர் நாளை காணப்பட கடந்து போயிருந்த போது கூட எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே ஒரு பார்வையை சாஷ்டாமல் விழுந்து ஆதரவுக்காக தகதாக பாவியான எனக்கு கொடுத்த பாட்டத்துக்காக நான் செலுத்திக்கிறேன். நீ கொண்டு வந்த ஆதரவை வார்த்தை வழியாக அதாவது பாவம் அறியாத நீர், பாவம் செய்யாத நீர், பஸ்து ஆட்டுக்குட்டியாக எனக்காக சிலுவையிலே பலியாகி நீ கொடுத்த பாவனுக்காக ரட்சிப்பாக நன்றியில் இருக்கணும் ஆரம்பிக்கிறேன் தூங்குகிறேன். அதாவது நீதாமே நான் இரண்டாம் மரணத்தை சூப்பாக்க படிக்க நான் மறித்து நரகாக்கனை அடைய படிக்க எனக்காக தேவத்தன்மை சிலுவையிலே நான் அடைய வேண்டிய அத்தனை அக்கறை மீதம் அடைந்து எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்னுடைய எல்லா விதமான பாடுகளையும் நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு கொடுத்த எல்லா விதமான ரட்சிப்புக்காகவும் சந்தோஷ சமாதானத்துக்காகவும் நன்றி சொல்லி துதித்து வாழ்த்தி வழங்கினாக நீ ஒருவரே வாழ்க ராஜா வாழ்க்கை என்று வாழ்த்தி உமது வருகை மட்டும் உமக்காக காத்திருப்பேன் என்று சொல்லி என் ஜீவனுள்ள நான் எல்லாம் என் துதி கன மகிமையாகும் எனக்காக ஜீவனுக்கு இந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். பரலோகத்தில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் ஆராதனை பிதாவே, சபையாக சிறந்த தலையாற்ற இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அன்றே நாளை கேட்ட வார்த்தை பிரகாரம் பாவியாகி நான் கூட வாக்குத்தத்திற்கும் உடைய பிரகமானதற்கும் அந்நியனாக என்னை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தது போல அவர்களை சகல வாதைகளிலும் தப்புவித்தது போல கொள்ளை நோயிலிருந்து அவர்களை தப்புவித்து ஜீவனுள்ள தேசமாகிய பாவம் தேடும் ஒரு தேசத்திலே உடைய தாசனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் உடைய ஜனங்களை கொண்டு வந்தது போல பரம காணாகிய பரலோகராஜ்யத்தை சேர்ந்ததற்காக அநீனாத என்னை நேசித்து என்னை மீட்கும் உள்ளாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே எனக்காக என்னை தேடி வந்த ரட்சகராக உம்மை வாழ்த்துகிறேன்ப்பா. பாவத்தின் சம்பந்தமாகிய மரணத்திற்கும் அக்கிரமத்தின் அநியாயத்தால் மறித்து போயிருந்த என் ஜீவியத்தை அன்றே என்னை ரட்சித்து அன்றே நித்திய ஜீவனை தந்து என்னை மரணத்திலிருந்து அநீதியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உம்மை நன்றிகிறேன். சகல அந்தகார லோகாதிபதிய விசுவாசிய ஆதிபதியத்தை விடுவித்ததற்காக உம்மை நன்றிகிறேன். கர்த்தாவே, உடைய கிருபை, உடைய மீட்பு, உடைய ரட்சிப்பு இதெல்லாம் நான் ஏமாற்றமானேன். எனவே உங்களுடைய முற்றிதாரோடு அநேகம் சேர்ந்தவனால் ரட்சிதாகிய வாழ்வில் வாழ்த்தி என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஆராதனை ஏற்படுத்தேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய ஆராதனை வீட்டிலே தொழுது நம்முடைய பிள்ளைகள் உங்களை ஆராதனை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது பக்தி செய்திக்காக நாம் இருக்கக்கூடியதாக ஆயத்தப்படுவோம். இப்பொழுது அதற்கு முன்பாக நாம் ஒரு கோரஸ் பாடலாம். வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம் என்கிற ஒரு பைபிள் கோரஸை நாம் தமிழில் மாத்திரம் பாடி கட்டுரை நாமத்தை நம்ம பக்தி செய்திக்கு போகலாம். வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம், வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம், அன்றாடம் நீ வாசித்தால் குன்றாமல் நடத்துவார். வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். Praise God. ஒரு பக்தி செய்தி ஒரு சைமன் பகவர்கள் தன்னுடைய அன்பாக கொள்கிறோம்.
கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனாகி இந்த நாளிலே காலையில் நிறுவனமாக ஆராதிக்கும்படியாக கொடுத்த திருவிழாக்காக நன்றி செலுத்தலாம். இப்போது நாம் அப்பத்தின் வசனத்தில் பங்குவதற்கு முன்பாக வேலையிலிருந்து நாம் வழக்கமாக வாசிக்கிற இந்த வசனத்தை வாசித்து நாம் சுருக்கமாக தியானித்து அப்பத்தின் வசனத்தில் பங்குவதற்காக தேவன் நமக்கு உதவி செய்வதாக. 1 கொரிந்தியர் அப்போஸ்தலர் பவுல் எழுதிய 14ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இடத்திரமாய் அபாத்திரமாய் உபயோகம் பண்ணப்படுகிறவன் கர்த்தருடைய சரீரம் நிஜமென்று நிதானித்து அறியாததால் தனக்கு ஆத்திரத்திற்கு ஒருபடி போஜனம் பண்ணப்படுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேக பலவீனரும் வியாதிகளுமாய் இருக்கிறீர்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் ஞானப்படுத்தப்படும். நாம் ஞானப்படுத்தப்படும் போது உலகத்தோடு ஆச்சரியங்களாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரை, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். தேவனாமே இந்த வேதவசனத்தை கொண்டு நமக்கு தியானிக்க சிறு நிமிடங்கள் தியானிக்க ஆசிரியருக்கு கொடுப்பாராக. எங்களுக்கு பிரியமானவர்களே, நாம் ஆராய்ந்த பிறகு அப்பத்தின் ரசத்தை கொள்வதற்கு முன்பாக நாம் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்பத்தின் ரசத்தை கொள்வதற்கு முன்பாக நாம் ஏன் நம்மை சோதிக்கப்பட வேண்டும்? நம்முடைய குணாதிசயங்கள் என்ன? நம்முடைய செயல்கள் என்ன? நம்முடைய கிரியைகள் என்ன? நம்முடைய கிரியைகள் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? ஏனென்றால் மனுஷனாகிய நாம் உலகத்தில் பிறக்கும்போது பாவத்தோடு பிறந்தாலும் கூட, ஆனால் நம்முடைய மரணமானது, அந்த 2ஆம் மரணமானது தப்பித்துக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து நமக்காக பலியானார் என்று நாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு திருமண பலியாக கொடுக்கப்படும்போது அவருக்கு அடையாளமாக வரும் உலகம் நமக்கு அடையாளமாக அப்பத்தையும் வசத்தையும் வைத்திருக்கிறார். அவருடைய சரீரமாக இருந்த அப்பமும் அவருடைய ரத்தமாக அடையாளமாக இருக்கிற பானமும் நாம் பருக்கப்படும்போது அவர் எப்படி பரிசுத்தமாக உலகத்தில் ஜீவித்தாரோ, அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அவனமாக நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அப்பத்தையும் வசத்தையும் ஆண்டவர் நமக்காக அடையாளமாக அந்நாளிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்நாளும் அவர் வாழ்ந்திருக்கிறோம். எங்களுக்கு அன்பாகவே 1 கொரிந்தியர் 11 அனுதினமும் வாரந்தோறும் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்படுவது என்ன காரியம் என்றால், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஏன் சோதித்து அறிய வேண்டும்? ஏனென்றால்